நம்ம நேற்று கிளாஸ்ல வந்து என்ன மாடல் பார்த்துட்டு இருந்தோம்னா ப்ரைஸ் பிரேக் மாடல் வந்து பார்த்துட்டு இருந்தோம், செகண்ட் மாடல். ஸோ அதில் நேற்று ஒரு கொஸ்டின் கொடுத்தோம். இது வந்து கேட் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேப்பர் 2025 2 மார்க்ஸ் கொஸ்டின். இதில் என்ன சொல்றாங்க பாருங்க, கம்பெனி பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ் இன் பல்க் ஃபார் கெட்டிங் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட். இந்த ஐட்டம்ஸ் ஸோ குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் ஸோ இந்தி ஐட்டம்ஸ் ப்ரைஸ். ஸோ கம்பெனி வந்து பல்க் குவான்டிட்டி வாங்குறாங்க. ஸோ பல்க் குவான்டிட்டி வாங்கும்போது அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ எதுல அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பிரைஸ் அப்படின்னா யூனிட் பிரைஸ்ல. இந்த பிரைஸ் பிரேக்அப் இஸ் கிவன் இன் த டேபிள். இந்த ஆனுவல் டிமாண்ட் ஸோ ஃபார் த ஐட்டம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 5000 யூனிட். ஸோ டிமாண்ட் பர் இயர் வந்து நம்மளுக்கு ஸோ 5000 ஸோ யூனிட்ஸ் பர் ஸோ இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் த ஆர்டரிங் காஸ்ட் இஸ் rupees 400 per order. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் ஸோ C நாட் rupees 400 so per order. The annual inventory carrying cost is 30% of the purchase price per unit. அதாவது நம்மளுக்கு ஐயோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 30% ஆஃப் தி ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட்னா என்ன, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ப்ரைஸ்ல 30% கொடுத்துருக்காங்க. அப்போ சிஹெச் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம், என்ன ஃபார்முலா, ஸோ ஐ இன்டு சி டிவைட் பை ஸோ 100. ஸோ அதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன கேட்குறாங்க அப்படின்னா the optimal order size ஸோ இன் யூனிட்ஸ் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்ல ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, இல்ல ஆப்டிமல் ஆர்டர் சைஸ் இன் யூனிட்ஸ் இஸ் டேஷ். ஆப்டிமல் ஆர்டர் சைஸ் வந்து என்னது, ஸோ 2000 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ 2000 ஸோ 2000 வந்திருக்குங்களா ஆன்சர். ஸோ 2000 இஸ் தி ஸோ கரெக்ட் ஆன்சர். ஸோ இது மாடல் வந்து நம்மளுக்கு ஸோ 2 அதாவது பிரைஸ் பிரேக் மாடல் தான். ஸோ அதுல வந்து இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் 2. ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஐ கொடுத்துருக்கனால ஸோ கேஸ் 2. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னோம். இதுல வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம் வந்து ஸோ கியூடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியூக்கு கரஸ்பாண்டிங்கா வந்து நம்மளுக்கு யூனிட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு 0ல இருந்து ஸோ பிலோ 1200 அப்படின்னா நம்மளுக்கு என்னது, ஸோ 199 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 rupees. ஸோ இங்க 1200ல இருந்து நம்மளுக்கு 1999 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 8 rupees. ஸோ 2000 அண்ட் எபோவ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது 7. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ யூனிட் பிரைஸ் வந்து லீஸ்டா இருக்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது அது எத்தனை ருபீஸ் கிடைக்குது நம்மளுக்கு, ஸோ 7. அப்போ 2000 அண்ட் எபோவ் வாங்கினாதான் நம்மளுக்கு 7 rupees கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றீங்கன்னா இந்த 7 rupees கரஸ்பாண்டிங்கா ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும், ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ என்ன வரும், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கான ஸோ கிராஃப் வந்து நீங்க ரஃபா டிரா பண்ணுங்க. ஸோ எப்படி டிரா பண்ணலாம், இதுல வந்து குவான்டிட்டி, ஸோ இங்க வந்து ஸோ காஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 10 rupees வந்து டாப்ல வருமா, ஸோ 10 rupees வந்து ஸோ டாப்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ 8 rupees. ஸோ நெக்ஸ்ட் ஸோ 7 rupees. ஓகே, ஸோ இது வந்து டோட்டல் காஸ்ட் கரஸ்பாண்டிங் டு ஸோ 10 rupees, ஸோ 8 rupees, ஸோ நெக்ஸ்ட் ஸோ 7 rupees. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 7 rupees ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அது கரஸ்பாண்டிங் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா ஸோ கியூ ஸ்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்ப ஸோ கியூ ஸ்டார் ஸோ கரஸ்பாண்டிங் டு 7 rupees என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் 2D C0 டிவைட் பை ஸோ CH. இப்போ ஸோ இந்த 7 rupees கரஸ்பாண்டிங்கா CH ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. என்ன வரும், ஐயோடைய வேல்யூ 30, ஸோ சியோடைய வேல்யூ வந்து 7 டிவைட் பை ஸோ 100. என்ன ஆன்சர் வருது, ஸோ 2.1. அப்ப ரூட் ஆஃப் 2 டிமாண்ட் வந்து 5000, ஸோ C0 வந்து நம்மளுக்கு 400 டிவைட் பை 2.1. ஸோ ஃபைனலா கியூ ஸ்டாரோடைய வேல்யூ என்ன, கரஸ்பாண்டிங் டு 1300.
ஸோ 1380 ஸோ 13. ஸோ இவ்வளோ குவான்டிட்டி வருது. பட் 7 ருபீஸ்க்கு வந்து இதை வந்து நம்ம எனக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ நாட் ஃபியூசிபிள். இந்த குவான்டிட்டி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்ப நெக்ஸ்ட் நம்ம எங்க போவோம் அப்படின்னா இந்த 7 ருபீஸ் கரஸ்பாண்டிங்கா யூஓக்கு வந்து நம்மளுக்கு 1380.13. ஸோ நெக்ஸ்ட் 8 ருபீஸ்க்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கியூ ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப 8 ருபீஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. கியூ ஸ்டார் அட் 8 ருபீஸ் ரூட் ஆஃப் 2D ஸோ சி நாட் டிவைட் பை ஸோ சிஹெச். ஸோ அப்போ சிஹெச் உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஐ இன்டூ சி டிவைட் பை 100. ஸோ இங்க வந்து 30 இன்டூ சி வந்து 8 8 டிவைட் பை 100. ஸோ 2.4 ஸோ 2.4. ஸோ ரூட் ஆஃப் 2 இன்டூ டிமாண்ட் 5000. ஸோ சி நாட் வந்து 400 per order. சிஹெச் உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது? ஸோ 2.4. ஸோ 8 ருபீஸ் கரஸ்பாண்டிங்கா நம்மளுக்கு யூஓக்கு என்ன வருது? 1290. ஸோ 99 ஸோ யூனிட்ஸ் வருது. பட் இது இந்த குவான்டிட்டி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? ஸோ 1200ல இருந்து 2000 வரைக்கும் நம்ம குவான்டிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 8 ருபீஸ் கிடைக்கும். அப்ப இந்த குவான்டிட்டி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ 12 ஸோ 90.99. அதர்வைஸ் 12 ஸோ 91. ஓகே. அப்ப இந்த குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மூவ் பண்ண வேண்டிய நீடு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபார் என்ன குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 8 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியுது. அப்படின்றப்ப நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் காஸ்ட் கரஸ்பாண்டிங் டு ஸோ என்ன வரும்? டோட்டல் காஸ்ட் ஸ்டார் போட்டுக்கலாம். ஏன்னா அட்டி எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ 1290.99க்கு என்ன ஃபார்முலா? ஸோ டி இன்டு சி ஸோ பிளஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம அட்டி எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில ஃபைண்ட் அவுட் பண்றதுனால ரூட் ஆஃப் என்ன ஃபார்முலா? ஸோ 2D C நாட் CH அந்த இது யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க அது யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கீங்களா? என்ன ஃபார்முலா? ஓகே. ஸோ இது இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு டி இன்டு சி வந்து ஐட்டம் காஸ்ட் பர் இயர். ஸோ நெக்ஸ்ட் டி டிவைட் பை கியூ இன்டு சி நாட் ஆர்டர் காஸ்ட் பர் இயர். ஸோ கியூ டிவைட் பை 2 இன்டு சிஹெச். ஸோ டிமாண்ட் வந்து நம்மளுக்கு 5000. ஸோ இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கரஸ்பாண்டிங் யூனிட் காஸ்ட் வந்து 8 ருபீஸ். ஸோ பிளஸ் 5000. ஸோ இங்கே கியூ ஸ்டாருடைய வேல்யூ வந்து 1290.99. ஸோ ஆர்டர் காஸ்ட் வந்து நம்மளுக்கு 400. ஸோ பிளஸ் கியூ ஸ்டார் வந்து 1290.99 டிவைட் பை 2 இன்ட்டு சிஹெச் உடைய வேல்யூ என்ன இது கரஸ்பாண்டிங்? ஸோ 2.4. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ ஸோ இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இல்லாட்டி ஸோ டி ஸ்டார் ஸ்டாருடைய வேல்யூ வந்து ஸோ டி இன்டு சி ஸோ பிளஸ் ரூட் ஆஃப் 2D ஸோ சி நாட் சிஹெச். ஸோ அப்போ 5000 ஸோ இன்டு 8 பிளஸ் ரூட் ஆஃப் 2 இன்டு 5000 400 ஸோ இன்டு ஸோ 2.4. ஸோ இங்கே டிசி ஸ்டாரோட வேல்யூ என்ன வருது? ஸோ இங்கே என்ன வருதுன்னு பாருங்க. கரெக்டுங்க, கரெக்ட். ஸோ இது என்ன ஆன்சர் வருது? 4308.38. ஸோ இவ்வளோ காசு வருது. இது கரஸ்பாண்டிங் என்ன வருது? ஸோ இந்த ஃபார்மை யூஸ் பண்றப்ப
இதே ஆன்சர் தான் வருதா? ஸோ அட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னால இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஃபார்ம்ல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 430998.38. ஓகே, அப்ப இதுக்கான காஸ்ட் ஃபைண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு என்னது, அட் 7 rupeesக்கு வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு என்னது 1380. பட் அது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு, நாட் ஃபியூசிபிளா இருக்கு. அப்ப நம்மளுக்கு கிராஃப் வந்து எப்படி போகுது அப்படின்னா, ஸோ இது போய் எங்க பிரைஸ் பிரேக் ஆகுது, என்ன குவான்டிட்டி, ஸோ 2000ல பிரைஸ் பிரேக் ஆகுது. அப்ப 1380 வந்து இந்த இங்க இருக்கு, அப்ப 2000 வந்து அப்ராக்சிமேட்டா இங்க இருக்குமா? ஏன்னா குவான்டிட்டி இந்த கிராஃப் தானே, அப்போ 1380 வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு, நான் 2000 வந்து அப்ராக்சிமேட்டா ஸோ ரைட் சைட்ல இருக்கும். அப்ப இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ பிரைஸ் பிரேக் ஆகுது. ஸோ பிரைஸ் பிரேக் ஆகுது. அப்ப ஸோ இந்த இதுக்கு ஃபுல்லா பிலோ இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிறது ஃபுல்லாமே நம்மளுக்கு என்ன பாயிண்ட், நாட் ஃபீஸிபிள் தானே. ஏன்னா ஸோ 7 rupeesக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் எத்தனை குவான்டிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ 2000. பட் இது வந்து பிலோ 2000 இருக்கு. ஸோ இது 2000. ஸோ இந்த குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு பிலோ 2000 இருக்கனால இது ஃபுல்லாமே நாட் ஃபீஸிபிள். நாட் ஃபீஸிபிளா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்க டாட்டர் லைன்ல வந்து டிரா பண்ணுங்க. எக்ஸாமினேஷன்ல நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அக்கார்டிங்கா கிராஃப் டிரா பண்ணுவீங்க. ஸோ அப்புறம் இது ஃபுல்லா ஃபியூசிபிள் பாயிண்ட். அப்போ நம்ம இந்த பாயிண்ட் செக் பண்ணோம். இது டோட்டல் காஸ்ட் நம்ம செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட் செக் பண்ணணும் நம்ம, ஸோ 2000 கரஸ்பாண்டிங்கா இதுதான் வந்து நம்மளுக்கு பிரைஸ் பிரேக் ஆகுது. அப்போ பிரைஸ் பிரேக் பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ணோம். இந்த பாயிண்ட் செக் பண்ண வேண்டிய நீடு கிடையாதா? ஸோ அது 10 rupeesல யூஓக்கு செக் பண்ணுமா நம்ம, ஸோ செக் பண்ணுன்ற ஸோ நீடு கிடையாது. பட் இதுக்கான கிராஃப் நீங்க வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி வரையலாம், ஸோ இதுக்கான கிராஃப் வந்து நீங்க வரைகிறீங்க அப்படின்னா ஸோ எப்படி வரையலாம், சப்போஸ் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஸோ 10 rupeesக்கு வந்து நம்மளுக்கு Q ஸ்டார் என்ன வரும், ஸோ ரூட் ஆஃப் 2D ஸோ C0 டிவைட் பை CH. CH உடைய வேல்யூ வந்து 10 rupeesக்கு என்ன, I இன்டூ C டிவைட் பை 130 இன்டூ ஸோ 10 டிவைட் பை 100, 3 rupees. ஸோ Q ஸ்டார் அட் 10 ஃபைண்ட் அவுட் பண்ணு, ரூட் ஆஃப் 2 இன்டூ ஸோ D வந்து நம்மளுக்கு 5000, C0 வந்து 400 டிவைட் பை ஸோ 3. என்ன ஆன்சர் வருது, 11. இந்த குவான்டிட்டி வந்து 1154.70. அப்ப இங்க பிரைஸ் பிரேக் ஆகிற குவான்டிட்டி வந்து என்ன குவான்டிட்டி, ஸோ பிரைஸ் பிரேக் ஆகிற குவான்டிட்டி வந்து ஸோ இது வந்து நம்மளுக்கு 1154.7. பட் நீங்க 10 rupeesக்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 0 to இந்த குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்கும், பட் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது 10 rupees கிடைக்குது, ஓகேவா. பட் அதை விட இது வந்து ஃபியூசிபிள் பாயிண்ட் தானே. அப்போ இதை பற்றி இது ஃபியூசிபிள் இல்லை அப்படின்னா தான் நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வந்து போகணும். அப்போ இதை செக் பண்ண விட நீடு கிடையாது. பட் கிராஃப் எப்படி வரும், ஸோ இப்போ 0ல இருந்து 1200 வரைக்கும் 10 rupees. அப்போ இது வந்து 1290. அப்போ 1200 வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா இங்க இருக்குமா, ஸோ இங்க இருக்குமா. அப்போ இங்க வந்து ஒரு பிரைஸ் பிரேக் ஆகுது, ஸோ இங்க பிரைஸ் பிரேக் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் எல்லாமே ஸோ நாட் ஃபியூசிபிள். புரியுது. பட் இந்த பாயிண்ட் நம்ம செக் பண்ண வேண்டிய நீடு கிடையாது, ஏன்னா இது வந்து நமக்கு என்னது ஃபியூசிபிளா இருந்தாலும் அதை விட பெஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 8. ஓகே. அப்போ ஒன்ஸ் நீங்க ஃபியூசிபிள் ஃபைண்ட் அவுட் பண்றீங்கன்னா ஃபர்தரா வந்து அதுக்கு அடுத்து யூனிட் காஸ்ட் உள்ளது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண நீட் கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக எனக்கு கிராஃப் டிராப் பண்றேன். பட் இது ஃபியூசிபிள் இல்லை அப்படின்னா தான் நம்ம இந்த பாயிண்ட் போடும். அப்போ இது ஃபியூசிபிள் அப்படின்னா நம்ம சப்போஸ் இது ஃபியூசிபிளா வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னென்ன பாயிண்ட் செக் பண்ணணும், இது ஃபியூசிபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன பாயிண்ட் செக் பண்ணணும், இது ஃபியூசிபிள் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள பிரைஸ் பிரேக் பாயிண்ட் ஃபுல்லா செக் பண்ணும். இதுல பாருங்க இது ஃபியூசிபிளா இருக்கு, பட் நம்ம இதுக்கான ஆன்சர் அப்படியே எடுத்துக்கிட்டோமா. இப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன காஸ்ட் வருது, 430998.38. அவங்க காஸ்ட் கேட்கல, என்ன கேட்கறாங்க, ஆர்டர் சைஸ் கேட்கறாங்க. இப்போ நம்ம ஆர்டர் சைஸ்னா 1290.99 தான் நம்மளுடைய ஆன்சரா, இல்ல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது ஃபியூசிபிளா இருந்தாலும் ஸோ 7 rupeesக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் வந்து நம்மளுக்கு எத்தனை குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்,
ஸோ 2000 அதுதான் நம்ம பிரைஸ் பிரேக் பாயிண்ட்னு சொல்றோம். அது கரஸ்பாண்டிங்கா நீங்க டோட்டல் காஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப அந்த ரெண்டுல எது மினிமமா இருக்கோ அந்த குவான்டிட்டி வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்ப இது நோட் பண்ணி சார். இப்போ நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ டோட்டல் காஸ்ட் அட் பிரைஸ் பிரேக் குவான்டிட்டி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ டோட்டல் காஸ்ட் அட் 2000 rupees. இதை வந்து நம்ம ஸ்டார் போடலாமா? டோட்டல் காஸ்ட் 2000 rupees ஃபைண்ட் அவுட் பண்றோம்ல, இதுக்கு ஸ்டார் போடலாமா? ஸோ இதுக்கு போடக்கூடாது. இது வந்து 7 rupeesல வந்து பிரைஸ் பிரேக் ஆகிற குவான்டிட்டி தான், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கிடையாது. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அது வந்து நம்மளுக்கு நாட் ஃபீஸிபிள். அதனால இது ஸ்டார் போடக்கூடாது. இதுக்கான ஃபார்முலா என்ன, இது ஜென்ரல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். ஜென்ரல் ஃபார்முலா வந்து டி இன்டூ சி பிளஸ் கியூ டிவைட் பை 2 இன்டூ சிஹெச் பிளஸ் என்ன வரும், டி டிவைட் பை கியூ இன்டூ ஸோ சி நாட். அப்போ டி உடைய வேல்யூ வந்து ஸோ 5000. ஸோ சி உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 7 rupees. Q உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ 2000 டிவைட் பை 2. ஸோ இன்டூ சிஹெச் உடைய வேல்யூ வந்து 2.1 தான். ஸோ 2.1. ஸோ இந்த 7 rupees கரஸ்பாண்டிங்கா உள்ள சிஹெச் உடைய வேல்யூ வந்து 2.1 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ டி வந்து நம்மளுக்கு 5000 டிவைட் பை 2000 இன்டூ சி நாட் உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது 400 per order. ஸோ இந்த காஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ 378 சொல்லுங்க, 37 ஸோ 27. ஸோ இங்கே டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா 37,898.27, அதாவது 37,898.27. இங்கே என்ன காஸ்ட் கிடைக்குது நம்மளுக்கு, ஸோ 43,998.38. எல்லாருக்கும் கரெக்ட் ஆன்சர் வருதா, இதே ஆன்சர் கிடைக்குதா எல்லாருக்கும்? கரெக்டுங்க, கரெக்டுங்க. ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட். ஸோ இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க 2000 கரஸ்பாண்டிங்கா ஸோ காஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க. என்ன ஆன்சர் வருது, கரெக்டா வருது. அப்போ பெஸ்ட் ஆர்டர் சைஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ பெஸ்ட் ஆர்டர் சைஸ் வந்து ஸோ 2000 ஸோ யூனிட்ஸ். ஸோ பெஸ்ட் ஆர்டர் சைஸ் வந்து நம்மளுக்கு 2000 யூனிட்ஸ்க்கு கேட்கணும். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 2000 யூனிட்ஸ். அது ஃபோன் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து a company uses 3000 units of a part annually. The units are
So priced as given in the table below. So given in the table below. So it costs. Rupees 150 to place on order. So carrying costs are 40% of the purchase price per unit on annual basis. So the minimum total annual cost is dash. The order quantity 12499. So 500 to 999. So 1000 or more. So unit price. So 9 rupees. So 8.5. So 80. So question என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து கேட் 2025 மெக்கானிக்கல் பேப்பர் 2 marks question. So a company uses 3000 units of a part annually. The units are priced as given in the table below. So it costs rupees 150 to place an order. So carrying cost are 40% of the purchase price per unit on annual basis. The minimum total annual cost is rupees. So order quantity வந்து நம்ம 1 to 499 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணும்போது 9 rupees கிடைக்குது. 500ல இருந்து 999 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணும்போது 8.5 rupees. 1000 or more வந்து 8 rupees. சால்வ் பண்ணுங்க. ஸோ பட் இதுல என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு, மினிமம் டோட்டல் காஸ்ட் ஆர்டர் சைஸ்ல மினிமம் டோட்டல் காஸ்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ
இல்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. So, என்ன ஆன்சர் வருது ஃபைனலா? டூ பாயிண்ட் த்ரீ.
என்ன ஆன்சர் வருது? ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 1000 கரஸ்பாண்டிங் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சுப்பிரமணியம் இது ஃபைண்ட் அவுட் பண்றீங்களா? நெக்ஸ்ட் கிராஃப் போடுறீங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து வந்து நம்மளுக்கு பிரேக் பிரைஸ் பிரேக் கரஸ்பாண்டிங் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. என்ன வரும்? ஃபியூசிபிள் இல்ல அப்படின்னா அதுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி வந்து வாங்க முடியாது. அப்ப அதுக்கு டோட்டல் காஸ்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கண்டுபிடிக்க தேவையில்ல. அது ஏன் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? என்ன ஆன்சர் வருது? ஹரிகோ இந்த ஆன்சர் வருதா? இன்னும் வரல சார். போட்டாங்க போட்டு பார்க்குறேன் சார். ஆ. ம். 2575 ஃபுல்லா எழுதுங்க. 25 பாயிண்ட். ஆ. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 25 பாயிண்ட் வரலையா? வருதா? பாயிண்ட் வருதா ஆன்சர்?
சூப்பருங்க மேம். கரெக்ட் ஆன்சர் 26050. இதுதான் அக்யூரேட்டான ஆன்சர். ஸோ மேம் கரெக்டாக போட்டுருங்க. சூப்பர். உங்களுக்கு ஆன்சர் மாறுதா? ஆன்சர் மாறுதா? எந்த ஆன்சரு கரெக்டா வருதா? ம், இது வர்றது ஆன்சர். இது ஆன்சர் 2650 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன் இது கரெக்ட் ஆன்சர் இல்லை அப்படின்னா, இப்போ உங்க ஆன்சர் வந்து ரெண்டாவது இவ்வளவு வருது, பட் இதுக்கும் ஒரிஜினல் ஆன்சருக்கு எவ்வளவு டிவியேஷன் பாருங்க, எவ்வளவு டிவியேஷன். ஸோ அது வந்து 26,050 ரூபா. ஸோ இது வந்து 25,253 ரூபா தான். ஸோ அரௌண்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு 300 யூனிட் வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் கீ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேட்டு 2025ல இதுக்கான கீ ஆன்சர் வந்து ஸோ 26,000 இருந்து 26,100 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 26,000 இருந்து 26,100. பட் இது வந்து நியரஸ்டா இருந்தாலும் இந்த ஆன்சர் வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பட் மோஸ்ட்லி இந்த ஆன்சர் கரெக்டா வரும். 26,050. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து விக்னேஷ் வருதா? ஸோ ட்ரை பண்ணுங்க. நம்ம ஆன்சர் வராது இம்பார்ட்டன்ட் இல்லை, மிஸ்டேக் பண்ணோம்னா அது என்ன மிஸ்டேக்னால வருது, அது திரும்பி வரக்கூடாது நம்மளுக்கு. ஸோ அது பார்க்கணும். ஸோ காஸ்ட், ஸோ குவான்டிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன, ஸோ 9 rupees. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ 8.5. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ 8. அப்போ சி வந்து 9 rupees. ஸோ சி 8.5. ஸோ சி வந்து 8 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் 8 rupeesக்கு வந்து ஸோ கரஸ்பாண்டிங்கா ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 2D C0 ஸோ டிவைட் பை CH. அதுக்கு முன்னாடி டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, கம்பெனி யூசஸ் 3000 யூனிட்ஸ் ஆஃப் எ பார்ட் ஆனுவலி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிமாண்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ 3000 ஸோ யூனிட்ஸ் பர் இயர். The units are priced as given in the table below. So it costs 150 to place an order. அப்ப C0 வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ rupees 150 ஸோ per order. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க, கேரிங் காஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ஐல கொடுத்துருக்காங்க. ஸோ 40 ஸோ பர்சன்ட். ஸோ 40%. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ Q ஸ்டார் 8 rupees யூனிட் காஸ்ட் கரஸ்பாண்டிங் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, ஸோ 2 into ஸோ 3000 into C0 உடைய வேல்யூ வந்து 150 டிவைட் பை CH உடைய வேல்யூ என்ன வருது, ஸோ I into C டிவைட் பை 100. ஸோ 40 into C உடைய வேல்யூ வந்து ஸோ 8 டிவைட் பை 100. ஸோ 3.2. ஸோ இது கரஸ்பாண்டிங்கா ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அட் 8 rupees யூனிட் காஸ்ட்ல என்ன வருது? ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஸோ 530.33 ஸோ யூனிட்ஸ் பர் ஆர்டர். பட் ஸோ 8 rupeesக்கு வந்து இந்த குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? ஸோ முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1000 and more இருந்தால் தான் இந்த குவான்டிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து ஸோ நம்மளுக்கு ஃபியூசிபிளா? ஸோ நாட் ஃபியூசிபிள். ஸோ நாட் ஃபியூசிபிள். அப்போ 8 rupeesக்கு கரஸ்பாண்டிங் எக்கனாமிக் ஆர்டருக்கு வந்து 530.33. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஸோ 8.5 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். பட் 8.5 rupeesக்கு எப்போ கொடுப்பாங்க, 500 to ஸோ 999 வரைக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 8.5 rupeesல எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்ன அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அதுதான் பெஸ்ட். 8.5 rupeesல ஸோ பெஸ்ட் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு என்னன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தான். அப்போ அது வந்து நம்ம செக் பண்றோம். அது செக் பண்ணீங்கன்னா இப்போ என்ன வரும், ஸோ Q ஸ்டார் அட் 8.5 rupeesல
ஸோ என்ன வரும் ரூட் ஆஃப் 2d C0 டிவைட் பை ஸோ சிஹெச். ஸோ சிஹெச்சோட வேல்யூ என்ன? ஸோ 40 இன்டூ ஸோ 8.5 8.5 டிவைட் பை 100 என்ன ஆச்சு? 3.4 கரெக்டாக வருதா? அப்போ ஸோ இந்த 2 இன்டூ ஸோ 3000 ஸோ இன்டூ ஸோ C0 வேல்யூ வந்து 150 டிவைட் பை 3.4. ஸோ இந்த குவான்டிட்டி என்ன வருது? 514.49 ஸோ யூனிட்ஸ் பர் ஆர்டர். பட் இந்த குவான்டிட்டி நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? ஸோ 514.49 யூனிட்ஸ் பர் ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அப்படின்றப்ப ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ ஃபியூசிபிள் ஸோ கியூ ஸ்டார் ஆர் ஸோ யூஓக்யூ. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது? இது வந்து நம்மளுக்கு நாட் ஃபியூசிபிள், இது உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு டோட்டல் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. அப்போ இதுதான் ஃபியூசிபிள், அப்போ இதுக்கு தான் டோட்டல் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டோட்டல் காஸ்ட் அட் 8.5 ருபீஸ்ல என்ன வருது? ஸோ இதுக்கு நீங்க இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம், டி இன்டு சி பிளஸ் ரூட் ஆஃப் 2 இன்டு டி இன்டு C0 சிஹெச்ஆ. அப்போ ஸோ 3000 இன்டு 8.5 ஸோ பிளஸ் 2 இன்டு ஸோ 3000 இன்டு 150 இன்டு 3.4. ஆன்சர் என்ன வருது? 8.5 ருபீஸ் கரஸ்பாண்டிங் டோட்டல் காஸ்ட் வந்து 27249.2. இதுதான் உங்களுக்கு வருதா? ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ இவ்வளோ ருபீஸ் வருது. ஸோ ருபீஸ் 27249.2 பர் ஸோ இயர். பட் நம்ம இந்த குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ 54.49 இது ஃபியூசிபிள் தான். பட் பிரைஸ் வந்து எங்க பிரேக் ஆகுது? 500 to 999 வரைக்கும் நம்மளுக்கு 8.5, ஸோ 1000 மோர் அப்படின்றப்ப 8. அப்போ பிரைஸ் பிரேக் எங்க ஆகுது? ஸோ நம்ம இது வந்து 530.33னா ஸோ இது வரைக்கும் ஸோ இந்த குவான்டிட்டி வரைக்கும் உங்களுக்கு 999 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 999, இது வந்து 1000. அப்போ அப்ராக்சிமேட்டா ஸோ 1000ல நம்மளுக்கு பிரைஸ் பிரேக் ஆகுது. ஓகே, அப்போ இந்த இதுக்கு முன்னாடி உள்ளது ஃபுல்லாமே நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஸோ நாட் ஃபியூசிபிள். ஸோ இது உங்களால வாங்க முடியாது. இப்போ அடுத்த ப்ரைஸ்க்கு நம்ம போகணுன்ற நீடு கிடையாது. 9 ருபீஸ்க்கு நம்ம செக் பண்ணுவோம், 9 ருபீஸ் செக் பண்ண வேண்டிய நீடு கிடையாது. அதே மாதிரி ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றேன், லாஸ்ட் வரை செக் பண்ற மாதிரி. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம டோட்டல் காஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். நெக்ஸ்ட் பிரைஸ் பிரேக் குவான்டிட்டி கரஸ்பாண்டிங்கா நம்ம டோட்டல் காஸ்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பிரைஸ் பிரேக் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு என்ன வருது? டோட்டல் காஸ்ட் வந்து ஸோ என்ன வருது? அட்டு எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போறீங்க? பிரைஸ் பிரேக் குவான்டிட்டி வந்து 1000. அப்ப டி இன்டு சி பிளஸ் கியூ டிவைட் பை 2 செஞ்ச பாருங்க. 1000 நாங்க 8.5, அது எனக்கு அக்காடிங்கா நான் நேம் வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு அக்காடிங்கா என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. பட் ஆன்சர் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா கரெக்ட் தான். டி இன்டு சி பிளஸ் கியூ டிவைட் பை 2 இன்டு சிஹெச் பிளஸ் ஸோ டி டிவைட் பை கியூ இன்டு C0. ஸோ டி வந்து 3000. ஸோ 1000 அண்ட் எபோவ் வாங்கினோம்னா நம்மளுக்கு 8 ருபீஸ் கிடைக்குது. ஸோ கியூ வந்து எவ்வளோ? ஸோ 1000 டிவைட் பை 2 இன்டு சிஹெச்சோட ஆன்சர் என்ன? 3.2. ஸோ பிளஸ் ஸோ 3000 டிவைட் பை கியூவோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1000. C0 வந்து 150. ஸோ இதோட ஆன்சர் என்ன வருது? ஸோ இது அக்யூரேட்டா கரெக்டா வருதா? 260 ஸோ 50. ஸோ ருபீஸ் 26050 ஸோ பர் இயர். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணுங்க.
இது மொத்தமா போட்டா ஆன்சர் வர மாட்டேதா? பிராக்கெட் போடணும். பிராக்கெட்லாம் கட்ட போட்டீங்களா? ம். பிராக்கெட் கரெக்டா போட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வரும். என்ன ஆன்சர் வருது மொத்தமா போட்டா? இல்ல சொல்றேன், மொத்தமா போட்டாலும் கரெக்டா, அப்படி எப்படி போட்டாலும் கரெக்டா தான் வரும். பட் எப்படி போடணும் நீங்க? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஆன்சரை போட்டுட்டு பிளஸ் வந்து பிராக்கெட் போடாம பிளஸ் போட்டீங்கன்னு வச்சுங்க, இங்க 500 அந்த 500 பிளஸ் பண்ணிக்கிறோம், இன்ட்டு 3.2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அது மாதிரி கால்குலேட்டர் வந்து ஒரு அல்காரிதம் தானே. இப்ப நீங்க பிராக்கெட் போடணும். அப்படி பிராக்கெட் போனோம்னா 2 மார்க் வேஸ்ட் தான். இது கரெக்டா வருது விக்னேஷ்? செக் பண்ணுங்க, என்ன மிஸ்டேக் பண்றோம்ட்டு செக் பண்ணுங்க. அப்ப மிஸ்டேக் பண்றத பக்கத்துல வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ பிராக்கெட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒயில் கால்குலேட்டிங் ஒய் கால்குலேஷன், அது மாதிரி போட்டுங்க. ஏன்னா மிஸ்டேக் பண்ணாம இருந்தாதான் நல்லது. இப்போ நம்ம என்ன கேஸ் 2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேஸ் 1க்கு வந்து நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கேஸ் 1 வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 26050. பட் உங்க ஆன்சர் வந்து ஸோ 26,000 வந்து 26,100 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ டிஎன்பிசிஐ படிக்கிறவங்களுக்கு இந்த மாடல் வந்து அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் டிஆர்பியில் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி கேட் கொஸ்டினை வந்து அப்படியே கட் அண்ட் காப்பி பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் நோட் பண்ணுங்க. ஸோ டிமாண்ட் வந்து ஸோ 2000 ஸோ யூனிட்ஸ் பர் இயர். ஸோ சி நாட் வந்து ருபீஸ் ஸோ 10 பர் ஆர்டர். ஸோ சிஹெச் உடைய வேல்யூ வந்து ருபீஸ் 0.16 ஸோ யூனிட் பர் இயர். ஸோ சி வந்து ஸோ ருபீஸ் 1 பர் யூனிட். ஸோ ஃபைண்ட் ஸோ கியூ ஸ்டார் அண்டு ஸோ டிஐசி ஸ்டார். ஸோ ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இஃப் ஸோ கியூ வந்து 1000 வாங்கினீங்க அப்படின்னா ஸோ 5% ஸோ டிஸ்கவுண்ட் ஆன். ஸோ இஃப் ஸோ கியூ வந்து நம்மளுக்கு 2000 வாங்கணும் அப்படின்னா 7% ஸோ டிஸ்கவுண்ட் ஆன். ஸோ டிட்டர்மைன் ஸோ பெஸ்ட் ஆர்டர் சைஸ். ஸோ டிட்டர்மைன் பெஸ்ட் ஆர்டர் சைஸ். பட் இது கேஸ் ஒன்னா கேஸ் டூவா? கேஸ் ஒன்னா கேஸ் டூவா? இப்போ கேஸ் 1. ஏன்னா சிஹெச் உடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ருபீஸ் 0.16 பர் யூனிட் பர் இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து கேஸ் 1.
இந்த மாடல் வந்து கேஸ் 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Q ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. Q ஸ்டார் என்ன ஃபார்முலா? ஸோ Q ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2D C0 டிவைட் பை ஸோ CH ரூட் ஆஃப் 2 இன்டூ ஸோ டிமாண்ட் வந்து நம்மளுக்கு 2000 ஸோ இன்டூ C0 வந்து 10 ருபீஸ் டிவைட் பை CH உடைய வேல்யூ வந்து 0.16. ஸோ இதுவும் இயர்ல இருக்கான்னு பாருங்க. ஸோ இதுவும் இயர்ல இருக்கான்னு பாருங்க. ரெண்டுமே இயர்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம டைரக்டா ஃபைண்ட் பண்ணலாம். Q ஸ்டாருடைய ஆன்சர் என்ன வருது? ஸோ Q ஸ்டார் 500. ஸோ 500. ஸோ 500. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு TIC ஸ்டார் அப்படின்னா நம்மளுக்கு என்னது? TIC ஸ்டார் அப்படின்னா ஸோ டோட்டல் இன்வென்டரி காஸ்ட் இதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் 2D C0 CH இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் நம்மளுக்கு டோட்டல் இன்வென்டரி காஸ்ட்னா நம்மளுக்கு என்னது? ஆர்டர் காஸ்ட் பிளஸ் ஹோல்டிங் காஸ்ட் per year. அப்போ என்ன ஃபார்முலா? ஸோ D டிவைட் பை Q இன்டூ C0 பிளஸ் Q டிவைட் பை 2 இன்டூ CH. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் TIC ஸ்டாருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன வருது? 2 இன்டூ D இன்டூ C0 இன்டூ CH. ஸோ 2 இன்டூ டிமாண்ட் வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ 2000. C0 உடைய வேல்யூ என்ன? ஸோ 10. CH உடைய வேல்யூ வந்து 0.16. ஸோ ஃப்ரம் தட் வி கேன் கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் TIC ஸ்டார். ஸோ ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆன்சர் வருது? ஸோ 80 80. ஸோ 80. ஸோ ருபீஸ் 80. ஸோ ருபீஸ் 80. இது கரெக்ட் ஆன்சர். பட் இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. பட் இது மாடல் 2ல கேஸ் 1. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் TIC ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா Q வந்து 1000 இருந்துச்சு அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் ஆன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 5% டிஸ்கவுண்ட் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ ருபீஸ்க்கு ஒரு யூனிட்டை வாங்குறோம் அப்படின்னா 1 ரூபிக்கு வாங்குறோம். இப்போ 5%
ஸோ 5% டிஸ்கவுண்ட் எப்போ கொடுப்பாங்க? ஸோ 5% டிஸ்கவுண்ட் எப்போ கொடுக்குறாங்கன்னா Q வந்து நீங்க 1000 வாங்கணும். இப்போ 5% டிஸ்கவுண்ட்னா நம்மளுக்கு யூனிட் காஸ்ட் என்ன வரும்? 5% டிஸ்கவுண்ட்னா யூனிட் காஸ்ட் என்ன வரும்? காட்டுங்க. 5% டிஸ்கவுண்ட்னா யூனிட் காஸ்ட் என்ன? சிவசுப்ரமணியம் சொல்லுங்க. ஆப்டிடியூட் படிச்சுட்டு இருக்கீங்க. 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னா யூனிட் காஸ்ட் என்ன? ஜீரோ பாயிண்ட் எப்படிங்க 0.5 வரும்? லாஜிக் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிட் ₹1 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க 1000 குவான்டிட்டி வாங்குனீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ₹1 யூனிட் வாங்கும் போது நம்ம எத்தனை குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்றோம்? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி 500. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க 1000 பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்னு சொல்றாங்க. இப்போ 5% டிஸ்கவுண்ட்னா என்ன ஒரு யூனிட் காஸ்ட்? சொல்லுங்க. 5% டிஸ்கவுண்ட்னா நம்மளுக்கு இந்த ₹1 வருமா? ₹1 இருந்து எவ்வளவு கம்மியாகும்னு கேட்குறேன். ஸோ 5% டிஸ்கவுண்ட் எது கொடுக்குறாங்கன்னா யூனிட் காஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்குறதுக்கு பதிலாக ஸோ நீங்க 1000 வாங்கினீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட்னா யூனிட் காஸ்ட்ல 5% டிஸ்கவுண்ட். அப்போ என்ன வரும்? 0.95 தான் கரெக்டுங்க. இவ்வளவு யோசிக்கிறீங்க. 0.95 இது 100% அப்படின்னா என்ன வரும்? அப்படி நம்மளுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா சிஹெச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? அவங்க ப்ரெசென்ட்ல கொடுத்தாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் நம்ம? அது மாதிரி தானே. அப்ப ஸோ இங்க எத்தனை பர்சன்டேஜ்? 5 × 1/100. பட் இத்தனை பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட். இப்போ டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு என்னது? 0.05. இவ்வளோ டிஸ்கவுண்ட். அப்ப ஒரிஜினல் யூனிட் காஸ்ட்ல ₹1 அப்படின்னா அவ்வளோ டிஸ்கவுண்ட் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ காஸ்ட்? யூனிட் காஸ்ட் 0.95 பர் யூனிட். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2000 எத்தனை பர்சன்டேஜ்? 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எப்ப? ஸோ Q வந்து என்ன யூனிட் வாங்கணும் நம்ம? ஸோ 2000 வாங்குறீங்க அப்படின்னா 7% டிஸ்கவுண்ட்னா யூனிட் காஸ்ட் என்ன வரும்? ஸோ 0.93 பர் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ சிம்பிள் தான். அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஸோ இதுல எந்த ஆர்டர் சைஸ் வந்து நீங்க வாங்கலாம்? இப்போ நம்ம கிட்ட எத்தனை ஆர்டர் அவைலபிளா இருக்கு? ஸோ என்னென்ன கியூ அவைலபிளா இருக்கு நம்ம இப்போதைக்கு? ஸோ கியூ என்னென்ன கியூ அவைலபிளா இருக்குன்னு பாருங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சேன். ஸோ கியூ இதுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஸோ குவான்டிட்டி, ஸோ இது வந்து காஸ்ட். இதுக்கான கிராஃப் எப்படி வரும்? இது கேஸ் 1. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்னென்ன யூனிட் காஸ்ட் இருக்கு? இப்போ இங்க பாருங்க. ஸோ கியூ ஸ்டார் வந்து நம்மளுக்கு 500. பட் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்றது ₹1 பர் யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்ப ₹1 கிராஃப் எப்படி வரும்? ₹1 கிராஃப் கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் 0.95க்கு ஸோ இந்த பாயிண்ட்டும் சேமா இருக்கும். ஏன்னா இது என்னது? கேஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து 0.93. ஸோ 0.93க்கும் இந்த பாயிண்ட். அப்ப இது வந்து சி வந்து 1, சி வந்து 0.95, சி வந்து 0.93 பர் யூனிட். ஸோ இப்போ நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ₹1 வாங்கினாலும் சரி, ₹0.95 வாங்கினாலும் சரி, ₹0.93 வாங்கினாலும் சரி, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து என்னது? ஸோ மாறாது. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க? ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? ஸோ 500. அப்ப நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க.
நீங்க சப்போஸ் சி வந்து 0.9 ருபீஸ் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்க முடியுமா உங்களால? ஸோ 5% டிஸ்கவுண்ட் வந்துட்டு நீங்க அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குவான்டிட்டி அவங்க என்ன சொல்றாங்க? 1000 யூனிட் வாங்கினீங்கன்னா நாங்க 5% டிஸ்கவுண்ட் தரோம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த யூனிட் காஸ்ட் வந்து 0.95 இருக்குல்ல, ஸோ அந்த காஸ்ட்டுக்கு நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்க முடியுமா? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? அவங்க இந்த டிஸ்கவுண்டே எப்ப தராங்க அப்படின்னா நீங்க கியூ வந்து 1000 யூனிட் வாங்கியிருக்கணும். பட் இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு 500லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி 0.93 ருபீஸ்க்கு உங்க வாங்க முடியுமா? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. எப்போ வாங்க முடியும்? எப்போ வாங்க முடியும்? 2000 யூனிட் வாங்கினீங்கன்னா தான் வாங்க முடியும். பட் 1 ருபீக்கு வந்து நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்க முடியுமா? வாங்க முடியும். ஏன்னா அவங்க 1 ருபீக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடையாது. 1 ருபீன்றது எப்பயும் நீங்க வாங்கிட்டு இருக்குது யூஸ்ஃபுல்லா. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 1 ருபீக்கு வாங்குறீங்க, அதுக்கு பதிலாக நீங்க 1000 வாங்குனீங்கன்னா ஒரு 5% டிஸ்கவுண்ட் தரும். ஸோ நீங்க வந்து ஒரு 2000 வாங்குனீங்கன்னா ஒரு 7% டிஸ்கவுண்ட் தரும்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கும் எக்கனாமிக் ஆர்டர் குவாலிட்டி 500 இருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அப்ப இதுக்கான கிராஃப் எப்படி வரும்? இது 500 உங்களுக்கு எங்க பிரைஸ் பிரேக் ஆகுது? எங்க பிரைஸ் பிரேக் ஆகுது? ஸோ 1 ரூபியில இருந்து எங்க பிரைஸ் பிரேக் ஆகுதுன்னா என்ன குவான்டிட்டியில பிரைஸ் பிரேக் ஆகுது? ஸோ கியூ வந்து 1000ல ஒரு பிரைஸ் பிரேக் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்து 2000. அப்ப 2000ன்றப்ப சப்போஸ் இங்க எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ கியூ வந்து 2000. அப்ப இங்க ஒரு பிரைஸ் பிரேக் இருக்கு. ஸோ இங்க ஒரு பிரைஸ் பிரேக் இருக்கு. ஸோ இங்க ஒரு இது வந்து நம்மளுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. 1 ரூபிக்கு தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்க முடியும். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு என்னது? இதெல்லாம் நீங்க வாங்க முடியுமா? 0.95 ருபீஸ்க்கு வந்து 1000க்கு கம்மியா எந்த யூனிட்டுமே வாங்க முடியாது. அப்ப எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியும் என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் 0.93 ருபீஸ்க்கு வந்து நீங்க 2000 அண்ட் எபோவா இருந்தா தான் வாங்க முடியும். அப்ப அது கீழே உள்ளது ஃபுல்லா நம்மளுக்கு என்னது? ஃபியூசிபிளா நாட் ஃபியூசிபிளா? இது ஃபுல்லாமே நாட் ஃபியூசிபிள். அப்ப நம்ம இப்ப எப்படி ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்றது? ஸோ அதே தான். எப்படி ப்ரொசீட் பண்றது? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி 500 வாங்கலாம்ல. ஸோ எத்தனை ருபீஸ்க்கு வாங்க முடியும்? 1 ருபி. அது கரஸ்பாண்டிங் நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க? டோட்டல் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்ப இதுல ஒரு டோட்டல் காஸ்ட் வரும். அப்ப எங்க பிரைஸ் பிரேக் ஆகுது? 1000ல ஒரு பிரைஸ் பிரேக் ஆகுது. ஸோ பிளஸ் 2000ல ஒரு பிரைஸ் பிரேக் ஆகுது. அப்ப இது ஃபைண்ட் அவுட் பண்ணும், இது ஃபைண்ட் அவுட் பண்ணும், இது ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ இதுல வந்து நம்ம கியூ ஸ்டார் திரும்பி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய நீடு கிடையாது. ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? நீங்க இதுக்கு கியூ ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் இதுக்கு இந்த மாடல்ல வந்து கியூ ஸ்டாருடைய ஃபார்முலா என்ன? ஜெனரலா கியூ ஸ்டாருடைய ஃபார்முலா என்னங்க? ரூட் ஆஃப் 2D C0 டிவைட் பை CH. இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க 500. ஸோ அதே இது வந்து இப்போ இந்த பாயிண்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க அகெயின் டிமாண்ட் என்ன? ஸோ அகெயின் டிமாண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? டிமாண்ட் டிமாண்ட் ஸோ 2000 C0 10. ஸோ இது 0.16. அப்ப நீங்க இங்க யூனிட் காஸ்ட் இதுல இன்க்ளூட் ஆனா தானே நம்மளுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வேரி ஆகும். அப்ப இன்க்ளூட் ஆகல தானே? அப்படின்றப்ப நீங்க திரும்பி அதே ஆன்சர் தான் வரும். அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தான் இருக்கும். பட் இந்த காஸ்ட்டுக்கும் இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. பட் அதோட உங்களால என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1000 வாங்கினீங்கன்னா தான் 0.95, 2000 வாங்கினீங்கன்னா தான் 0.93. அப்ப இதுக்கு 3க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஏ வச்சுங்க, ஸோ இது பி வச்சுங்க, சி வச்சுங்க. என்ன இங்க இருந்து இங்க ஒரு கோடு போகுது? அப்படி ஏதாவது கோடு போட்டிருக்கேன் நானு? இப்படி போட்டிருக்கீங்களே. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? விஷ்ணு இல்ல சொல்லுங்க. டவுட் இருந்தா நான் சொல்றேன்.
அப்ப ஏ பாயிண்ட்டுக்கு டோட்டல் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, பி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, சி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நீங்க 500 வாங்கினாலும் நம்மளுக்கு என்னது, 500 வாங்கினா 4 டைம்ஸ் வாங்க போறேன் நம்பர் ஆஃப் ஆர்டர். ஸோ 1000 வாங்கினா 2 டைம்ஸ். இது 2000 வாங்கினோம் அப்படின்னா 1 டைம்ஸ். எப்படினாலும் நம்ம வாங்க தான் போறோம். எத்தனை குவான்டிட்டி வாங்க போறோம் பர் இயருக்கு? 2000. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து 1 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நம்ம பெஸ்ட் 1 ரூபாய்க்கு வாங்கினா எந்த ஆர்டர் பெஸ்டா பண்ணுவோம்? 1 ரூபாய்க்கு வாங்கணும்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தான் பெஸ்ட். ஏன்னா 1 ரூபாயில நம்மளுக்கு மினிமம் வந்து எங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் இந்த இது வாங்குறீங்க? 1 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி 500 யூனிட் வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு காஸ்ட் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு பர் இயருக்கு டிமாண்ட் எவ்வளோ? 2000 தான். பட் நீங்க எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு 1000 பர்ச்சேஸ் பண்ணுங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரோம் 5% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2000 ஒரே ஆர்டரா பண்ணிருங்க, உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட்? எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்? 0.93. நம்ம அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்றது வந்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எது டிசைட் பண்ணும்? எது டிசைட் பண்ணும்? டோட்டல் காஸ்ட் தான் டிசைட் பண்ணும். அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிடலாம். பட் அந்த பணம் வந்து நீங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட கையில பணம் இல்லை, பேங்க்ல இருந்து வாங்குறீங்க. பேங்க்ல இருந்து வாங்குறப்ப நம்மளுக்கு என்ன காஸ்ட் இன்க்ளூட் ஆகும்? இன்வென்ட்ரி காஸ்ட் என்ன ஆகும்? இன்க்ளூட் ஆகும். இப்போ இன்வென்ட்ரி காஸ்ட் என்ன ஆயிரும்? அதிகமாகும். ஏன்னா நீங்க ஒரு தடவை வாங்கி ஒரு இயர் ஃபுல்லா என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணும். பட் அதே நேரத்துல என்ன காஸ்ட் கம்மியாகுது? என்ன காஸ்ட் கம்மியாகுது? என்ன காஸ்ட் கம்மியாகுதுங்க? ஆர்டர் காஸ்ட் கம்மியாகுது தானே. இப்போ 2000 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது? ஒரே தடவை வாங்கிடுறீங்க. அப்ப ஆர்டர் காஸ்ட் கம்மியாகுது. ஐட்டம் காஸ்ட் என்ன ஆகுது? டோட்டல் காஸ்டுக்கான ஃபார்முலா என்னங்க? ஸோ டோட்டல் காஸ்டுக்கான ஃபார்முலா டி இன்டூ சி பிளஸ் டி டிவைட் பை கியூ இன்டூ சி நாட் பிளஸ் கியூ டிவைட் பை 2 இன்டூ சிஹெச். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2000 வாங்குன்னு சொல்றாங்க. 2000 வாங்குறதுனால இந்த காஸ்ட், கேரிங் காஸ்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. பட் இது வாங்குறதுனால நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால ஆர்டர் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பட் இந்த காஸ்ட் என்ன ஆகுது? இப்போ நீங்க 2000 வாங்குறதுனால சி வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது தானே. ஸோ 0.93. அப்ப இது டிக்ரீஸ் ஆகுறப்ப இந்த காஸ்ட் என்னது? டிக்ரீஸ் ஆகுது. அப்ப ரெண்டு காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா டிக்ரீஸ் ஆகுது, ஒரு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு என்ன காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் டோட்டல் காஸ்ட் தான் டிசைட். புரியும்? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஏ பாயிண்ட், பி பாயிண்ட் அண்ட் சி பாயிண்ட்டுக்கு வந்து டோட்டல் காஸ்ட். ஏ பாயிண்ட்ல வந்து நம்ம குவான்டிட்டி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்றீங்க? 500. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் வந்து நான் ஏ பாயிண்ட்டை நான் எடுக்கணும், 1 ருபீஸ்க்கு வந்து நான் 500க்கு பதிலாக 800 பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா பண்ணுங்க. பட் என்ன ஆகும்? 800 பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 500 எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை விட்டுட்டு இங்கே போறீங்க அப்படின்னா இதோட காஸ்ட் என்ன ஆகுது? அதிகமாகுது. அதனாலதான் இது பண்றோம். இப்போ கொஞ்சம் லைட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாடல்லாம் ஒன்றும் ஈஸி தான்.
ஸோ ஏ பாயிண்ட்டுக்கான காஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு நிமிஷம். டோட்டல் காஸ்ட் அட் ஏ. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாரா அட் ஏ வந்து நம்ம ஸ்டார்ல கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன ஃபார்முலா? டி இன்டூ சி பிளஸ் ரூட் ஆஃப் 2 DC0 CH. ஸோ டிமாண்ட் என்ன? 2000. 1 ரூபிக்கு வாங்குறீங்க. ரூட் ஆஃப் 2 இன்டூ ஸோ 2000 பிளஸ் 10 இன்டூ ஸோ ஆர்டர் காஸ்ட் 10 rupees. ஆர்டர் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன? ஆர்டர் காஸ்ட் 10 rupees. CH வந்து ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. டோட்டல் காஸ்ட் அட் பாயிண்ட் ஏ, தட் இஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கரஸ்பாண்டிங் என்ன ஆன்சர் வருது? ஸோ 2000. ஸோ 2080. ஸோ 2080 ஆன்சர் வருது. ஸோ நெக்ஸ்ட் அட் பி பாயிண்ட்ல, ஸோ அதாவது பிரைஸ் பிரேக் ஆகிற குவான்டிட்டி 1000 பர்ச்சேஸ் பண்ணீங்க, என்ன வருது? டிமாண்ட் வந்து 2000. இதுல வந்து நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 5% அப்படின்றப்ப யூனிட் காஸ்ட் வந்து 0.95. இதுக்கு இந்த ஃபார்மா யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது எக்கனாமிக்னால அந்த ஃபார்மா யூஸ் பண்றோம். அப்ப டி டிவைட் பை கியூ இன்டூ C0 பிளஸ் கியூ டிவைட் பை 2 இன்டூ ஸோ CH. அப்ப 2000 இன்டூ 0.95. ஸோ பிளஸ் டிமாண்ட் வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ 2000. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து 1000. ஆர்டர் காஸ்ட் வந்து ஸோ 10 rupees பிளஸ் எக்கனாமிக் கியூ வந்து ஸோ 1000 டிவைட் பை 2 இன்டூ CH ஓட வேல்யூ என்ன? CH சேஞ்ச் ஆகுமா? ஸோ CH வந்து சேஞ்ச் ஆகாது. அகைன் 0.16 தான். ஸோ அட் பில என்ன ஆன்சர் வருது? ஸோ 2000 வருதா? ஸோ 2000 டோட்டல் காஸ்ட் அட் சில என்ன வருது? டிமாண்ட் இன்டூ ஸோ 0.93. ஸோ பிளஸ் ஸோ 2000 டிவைட் பை கியூ வந்து ஸோ 2000 இன்டூ 10. ஸோ பிளஸ் கியூ வந்து நம்மளுக்கு 2000 டிவைட் பை 2 இன்டூ 0.16. ஸோ என்ன வருது? டோட்டல் காஸ்ட் அட் சி. என்ன ஆன்சர் வருது? 20. ஸோ 2030. இப்ப 3 காஸ்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, ஏபிசி. ஸோ இது வந்து அசியூஸ்வலா நம்ம 1 ரூபிக்கு வாங்குறோம். அது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னா ஸோ 2080. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னா 1000 வாங்கணும் அப்படின்னா 0.95. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு என்னன்னா 2000. அப்ப ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா 1000 வாங்குறப்ப 2000 rupees. 2000 குவான்டிட்டி வாங்குறப்ப நம்மளுக்கு என்ன காஸ்ட் வருது? 2030. அப்ப என்ன குவான்டிட்டி நீங்க வாங்கலாம்? பெஸ்ட் ஆர்டர் சைஸ். ஸோ பி தான் என்ன ஆன்சர்? பிக்கான ஆன்சர் 2000. நான் கேட்கறது என்னன்னா ஆர்டர் என்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறேன். 1000 யூனிட். பெஸ்ட் ஆர்டர் சைஸ் வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ பெஸ்ட் ஆர்டர் சைஸ் வந்து நம்மளுக்கு 1000. அப்ப எந்த டிஸ்கவுண்ட் அக்செப்ட் பண்ணலாம்? ஸோ அக்செப்ட் 5% டிஸ்கவுண்ட்.
இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு வந்து 7% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு டைரக்டா என்ன பண்ணக்கூடாது. ஸோ 7% டிஸ்கவுண்ட் கிடைக்குதுல, அப்ப நம்ம 7%க்கே வாங்கிடலாம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா ஃபைனலா டோட்டல் காஸ்ட் என்ன ஆகும், ஸோ அதிகமாகும். அதே மாதிரிதான் இப்ப நம்மளுக்கு ஏதாவது தீபாவளி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ஒரு சட்டை எடுத்தீங்கன்னா 2 சட்டை ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க சட்டையா எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் அந்த காசு வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 10,000 ரூபா கொடுறா, உனக்கு மாசம் வந்து ஒரு 2 ரூபா வட்டி போட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு மாசம் மாசம் 200 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரின்சிபலே நீங்க தான் சேர்த்து அடைக்கணும், வேற இன்ட்ரெஸ்டும் நீங்க தான் கொடுக்கணும். அப்போ ஃபைனலா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும். ஸோ அதனால அது மைனூட் ட்ரிக்ஸ் இருக்கும் அதுல. ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன குவான்டிட்டி வாங்கணும்னா, ஸோ 1000 தான் வாங்கணும். 5% டிஸ்கவுண்ட் வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம். 7% என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ண கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் எடுத்துங்க. ஸோ கேஸ் 1, ஸோ இது வந்து கேட்டு 2000, ஸோ கேட் 2000, ஸோ 10ல ஸோ 2 மார்க்ஸ் கொஸ்டின். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனுவல் ஸோ டிமாண்ட் ஃபார் annual demand for window frames, so window frames so is so 10,000, so each so frame cost, each frame so costs rupees 200 and ordering so cost is rupees so 300 per order. So inventory holding, so inventory holding cost is rupees so 40 so per so frame per year, so frame per year. The supplier, so the supplier so is willing to offer so 2% discount, so 2% discount if the order quantity is so 1,000 or more, and so 4% discount so if so order quantity so is 2,000 or more. So if the total so cost so is to be so minimized, so the retailer
The retailer should, so option A, order so 200 frames. So every time, so option B, so accept so 2% discount. Option C, so accept so 4% discount. So option D, order so economic so order quantity. Okay. So என்ன சொல்றாங்க அப்படின்னா annual demand for window frames is 10,000. Each frame costs rupees 200 and the ordering cost is rupees 300 per order. Inventory holding cost is rupees 40 per frame per year. The supplier is willing to offer so 2% discount if the order quantity is 1,000 or more, and 4% if order quantity is 2,000 or more. If the total cost is to be minimized, the retailer should option A, order so 200 frames every time. So option B, accept 2% discount. So option C, accept 4% discount. Option D, order economic order quantity. Okay, இதுவும் அதே தான். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின் ஃபார் கேட் 2025. இது வந்து கேஸ் 1 கேஸ் 2? ஸோ கேஸ் 1. ஸோ எதை வச்சு நம்ம டிசைட் பண்றோம்? ஸோ சிஹெச்சோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன 40 per frame per year அப்படின்னா நம்மளுக்கு சிஹெச்சோட வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அது இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்ட்ல கொடுக்கல. ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்க. ஆ, அப்படிங்க. விக்னேஷ்க்கு அனுப்பிச்சு விட்ருங்க. ஆ, ஆ.
என்ன ஆன்சர் வருது? ஆன்சர் வருதுங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனுவல் டிமாண்ட் ஃபார் விண்டோ ஃப்ரேம்ஸ் இஸ் 10,000. ஸோ டிமாண்ட் பர் இயர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 10,000. ஸோ டிமாண்ட் வந்து ஸோ 10,000 யூனிட்ஸ் பர் இயர். ஈச் ஃப்ரேம் காஸ்ட் வந்து நம்மளுக்கு யூனிட் காஸ்ட் வந்து ருபீஸ் ஸோ 200 பர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டரிங் காஸ்ட் வந்து நம்மளுக்கு ருபீஸ் 300 ஸோ பர் ஆர்டர். ஸோ இன்வென்ட்ரி ஹோல்டிங் இஸ் ருபீஸ் 40 பர் ஃப்ரேம் பர் இயர். ஸோ சிஹெச் உடைய வேல்யூ வந்து ருபீஸ் 40 பர் ஃப்ரேம் பர் இயர் அப்படின்றப்ப இது வந்து கேஸ் 1. ஸோ த சப்ளையர் இஸ் willing to offer 2% discount if the order quantity is 1,000 or more. ஸோ உங்க ஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்? ஸோ 1000 இல்ல மோர் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட்? ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோங்க? ஸோ டிஸ்கவுண்ட் வந்து ஸோ 2% அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ 2% அப்படின்றப்ப 200ல 2% டிஸ்கவுண்ட்னா என்ன வரும் நமக்கு? 200ல 1%ன்றது எவ்வளோ? 190 இல்லை 193 வரும். 190 இல்லை 200ல 1% எவ்வளோ? 200ல 1% வந்து நமக்கு என்னது? 2. 200 டிவைட் பை 100 போட்டீங்கன்னா 200ல 1% வந்து நம்மளுக்கு 2. இப்போ 2% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 196. ஸோ சியோட வேல்யூ வந்து ஸோ ருபீஸ் 196 பர் ஸோ யூனிட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். என்னது? அண்ட் 4% டிஸ்கவுண்ட் இஃப் ஆர்டர் குவான்டிட்டி 2000 ஆர் மோர். இப்போ நீ ஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்ம ஸோ 2000 ஆர் மோர் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு 4% டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ எவ்வளோ யூனிட் காஸ்ட்? 4% அப்படின்றப்ப 1%னா நம்மளுக்கு என்னது? 2 rupees. 4% அப்படின்றப்ப 8 rupees டிஸ்கவுண்ட். அப்போ என்ன வரும்? ஸோ ருபீஸ் 192 பர் ஸோ யூனிட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த குவான்டிட்டி செக் பண்ணோம்? அவங்க அஸ் யூஸ்வலா வந்து நமக்கு நான் 200 rupees பர் யூனிட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த காஸ்ட் கரஸ்பாண்டிங்கா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. நீங்க எந்த குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னது? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து செக் பண்ணுங்க என்ன வரும்ட்டு. வந்து என்ன வருது? ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஸோ கியூ ஸ்டார் வந்து ஒரே கியூ ஸ்டார் தானே. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 2D C0 டிவைட் பை CH. 2 இன்டூ டிமாண்ட் வந்து 10,000. ஸோ C0 என்ன வருது? ஸோ 300. CH உடைய வேல்யூ வந்து 40. ஸோ கியூ ஸ்டார் என்ன வரும்? ஸோ கியூ ஸ்டார் 387.29 ஸோ யூனிட்ஸ் பர் ஆர்டர். ரைட்டா? இது கரெக்டா வருதா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிராஃப் டிரா பண்ணுங்க. எந்த மாதிரி வரும் கிராஃப்? கிராஃப் எப்படி வரும் பாருங்க. இது கேஸ் 1. ஸோ குவான்டிட்டி ஸோ காஸ்ட்.
ஸோ குவான்டிட்டி காஸ்ட். ஸோ என்னென்ன காஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குது 200 அண்ட் வந்து 196 அண்ட் 192. அப்ப ஸோ 200 ஸோ 196 192. ஸோ எல்லாத்துக்குமே ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து ஸோ ஃபிக்ஸடு. ஸோ எவ்வளோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி? ஸோ த்ரூ 387.29, C200, C196, C வந்து 190, ஸோ 2. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எங்க எந்தெந்த பாயிண்ட்ல பிரைஸ் பிரேக் ஆகுது நம்மளுக்கு 1000 அண்ட் 2000. அப்ப ஃபர்ஸ்ட் அஸ் யூஸ்வலா நம்ம 200 ருபீஸ் பாயிண்ட் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரேக் வந்து என்ன குவான்டிட்டிக்கு ஆகுது அப்படின்னா, சப்போஸ் இந்த குவான்டிட்டி வந்து நீங்க 1000 எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல பிரைஸ் பிரேக் ஆகுது. ஓகே, அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் ஃபிஷபிள். அதாவது 196 ருபீஸ்ல வந்து நீங்க எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்ன பண்ண முடியாது, ஸோ பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதாவது 1000 கீழே உள்ள குவான்டிட்டி எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிரைஸ் பிரேக் எங்க ஆகுது, எங்க ஸோ 2000. ஸோ 2000ல ஒரு பிரைஸ் பிரேக் ஆகுது. அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள குவான்டிட்டி எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு நாட் ஃபியூசிபிள். அப்ப இந்த பாயிண்ட் பிரைஸ் பிரேக் ஆகிற குவான்டிட்டி 1000 அண்ட் நம்ம 2000ல ஸோ செக் பண்ணுங்க. ஸோ அகெயின் ஸோ ஏபிசி வச்சுங்க. அதே மாதிரி கொஸ்டின் தானே. ஸோ டோட்டல் காஸ்ட் அட் ஏ வந்து ஸோ அது எக்கனாமிக்கா எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஃபார்முலா, டி இன்டூ சி பிளஸ் ரூட் ஆஃப் 2D C0 CH. ஸோ டிமாண்ட் என்ன, ஸோ 10,000. ஸோ 200 ஃபர்ஸ்ட் யூனிட் காஸ்ட் வந்து 200க்கு தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்க முடியும். ரூட் ஆஃப் 2 இன்டூ ஸோ 10,000. ஸோ ஆர்டர் காஸ்ட் வந்து 300. ஸோ சிஹெச் உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 40. ஸோ என்ன காஸ்ட் வருது, டோட்டல் காஸ்ட் அட் பாயிண்ட், டோட்டல் காஸ்ட் அட் பாயிண்ட் டோட்டல் காஸ்ட் அட் பாயிண்ட் என்ன வருதுன்னு பாருங்க. என்ன காஸ்ட் வருது, 2015 201549. சொல்லுங்க 1.93. ஸோ கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டோட்டல் காஸ்ட் அட் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ டி இன்டூ சி பிளஸ் டி டிவைட் பை கியூ இன்டூ சி நாட். ஸோ பிளஸ் கியூ டிவைட் பை 2 இன்டூ சிஹெச். ஸோ டிமாண்ட் வந்து 10,000 இன்டூ சி வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 1000 வாங்கும் போது 196. ஸோ 10,000 டிவைட் பை கியூ வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ 1000. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கியூ வந்து 1000 அண்ட் எபோ வாங்கும் போது நம்மளுக்கு 196. பட் 1000 அண்ட் எபோனா 1000க்கு மேல நம்மளால வாங்கலாமா? போன கொஸ்டின்ல வந்து 1000 வாங்கினாதான் நம்மளுக்கு 2% அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு 1000 அண்ட் எபோ வாங்கினீங்கனாலே உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னு சொல்றாங்க. அப்ப 1000 வாங்காம 1100 வாங்கலாமா? வாங்கலாமா? வாங்கலாம். பட் என்ன ப்ராப்ளம் சொன்னோம் அதுல, இப்போ 1000 வந்து இங்கே வருதுன்னா 1100 இங்கே வரும். பட் அகெயின் வந்து டோட்டல் காஸ்ட் என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். அதனாலதான் நம்ம எந்த குவான்டிட்டில செக் பண்ணோம், பிரைஸ் பிரேக் குவான்டிட்டியில மட்டும் தான் செக் பண்ணோம். அப்ப அது கன்ஃபியூஸ் ஆகி கூடாது நம்ம. ஸோ 1000 அண்ட் எபோ இருக்கும்போது ஏன் 1000க்கு மேல வாங்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு மேல வாங்கலாம். பட் அகெயின் பிரைஸ் என்ன ஆயிரும், ஸோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஸோ டி வந்து 10,000 டிவைட் பை 1000. ஸோ சி நாட் வந்து 300. ஸோ கியூ ஆர்டர் குவான்டிட்டி வந்து 1000 டிவைட் பை ஸோ 2 இன்டூ 40. இதுக்கான ஆன்சர் என்ன வருது, இதுக்கான ஆன்சர்
So 10,000 into 196 plus 10,000 divided by 1,000 into 300 plus 1,000 divided by 2 into, so 40. என்ன answer? So ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? என்ன ஆன்சர் சொல்லுங்க. 1983 so 000 correct. So next total cost at C point find out பண்ணுங்க. So again D into C plus D divided by Q into C naught plus Q divided by 2 into CH. Demand வந்து 10,000, யூனிட் காஸ்ட் வந்து 192 rupees கொடுக்குறாங்க. ஸோ டிமாண்ட் வந்து 10,000 டிவைட் பை Q வந்து நம்மளுக்கு 2,000. ஸோ இன்டோ ஸோ ஆர்டர் காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வருது? ஸோ 300 பிளஸ் ஆர்டர் குவாலிட்டி வந்து 2,000 டிவைட் பை 2 இன்டோ சிஹெச் வந்து நம்மளுக்கு 40. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 1961,500. ஸோ இவ்வளோ வருது டோட்டல் காஸ்ட் அட் பாயிண்ட் சி. இப்போ இதில் அவங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஏ பாயிண்ட்ல அதிகமா இருக்கு, பி பாயிண்ட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா? 1000 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க 1961 தான் வருது, 1983 வருது. அப்ப இது பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்ன குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம? இப்போ இதுல இந்த கொஸ்டின்ல பெஸ்ட் ஆர்டர் சைஸ் கேட்டாங்கன்னா என்ன குவான்டிட்டி வரும்? ஸோ 2000. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர் 2000 ஃப்ரேம்ஸ் எவ்ரி டைம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி டைம் 2000 ஃப்ரேம்ஸ் நம்ம வாங்கலாமா? இது முடிச்சிட்டீங்களா? 2000 ஃப்ரேம்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு என்னது? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை வந்து நீங்க அட் 200 rupees தான் வாங்க முடியும். ஸோ 200 குவான்டிட்டி உங்களால வாங்க முடியுமா? வாங்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 200 குவான்டிட்டி வாங்குறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் 200 rupees தான் இருக்கிற டோட்டல் காஸ்ட்டை விட அதிகமா இருக்கு. அந்த 200ல எக்கனாமிக் வாங்கினீங்கன்னா தான் பெஸ்ட். எக்கனாமிக்கே வாங்கக்கூடாது. ஏன்னா எக்கனாமிக்கான காஸ்டே என்ன வருது? 2015,491 தான். பட் நான் 200 வாங்கினா என்ன ஆயிரும்? இந்த பாயிண்ட்ல காஸ்ட் வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 201549.93. அப்ப அதை விட நம்ம கொஞ்சம் 200 வாங்கும் போது நம்மளுக்கு கிராஃப் எந்த மாதிரி காட்டுது? இதை விட கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். நான் இந்த காஸ்ட்ல எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியே நம்ம வாங்கக்கூடாது. வாங்கலாமா? ஏன்னா காஸ்ட் அதிகமா இருக்கு. அப்ப அதை விட 200 வாங்கினீங்கன்னா அதெல்லாம் ஒஸ்ட் டிசிஷன். அப்ப ஆப்ஷன் ஏ வந்து வரவே வராது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்செப்ட் 2% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2% டிஸ்கவுண்ட் அக்செப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எவ்வளவு வரும்? 2% டிஸ்கவுண்ட்னா கரஸ்பாண்டிங்கா வந்து நம்மளுக்கு பாயிண்ட் பி. 1000 குவான்டிட்டி தான் 2% டிஸ்கவுண்ட் தருவாங்க. அப்ப அந்த இதுக்கு வாங்கினீங்க அப்படின்னா காஸ்ட் என்ன வருது? ஸோ 1983,000 வருது. அப்ப அதை அக்செப்ட் பண்ணலாமா? அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை விட பெஸ்டா இங்க இருக்கு. என்ன இருக்கு? அதோட காஸ்ட் என்னது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 19,61,500. அப்ப ஆப்ஷன் சி வந்து நமக்கு என்ன சொல்றாங்க? அக்செப்ட் 4% டிஸ்கவுண்ட். அப்போ 4% டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா தான் அக்செப்ட் பண்ணீங்கன்னா இந்த காஸ்ட்க்கு நீங்க வாங்கிடலாம். அப்ப ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பட் ஆப்ஷன் டி கரெக்டா? ஆர்டர் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில வந்து நீங்க எந்த குவான்டிட்டி எந்த பிரைஸ்க்கு மட்டும்தான் வாங்க முடியும். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா யூனிட் காஸ்ட் எந்த பிரைஸ்க்கு வாங்க முடியும் உங்களால? 387 கரெக்ட் தாங்க. எல்லாத்துக்குமே 387 தான். நான் கேட்கறது வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா யூனிட் பிரைஸ் வந்து எவ்வளவுக்கு தான் வாங்க முடியும் உங்களால? புரியுதா நான் கேட்கிற கொஸ்டின்? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னா யூனிட் பிரைஸ் எவ்வளவுக்கு வாங்கலாம்? நீங்க இப்போ இந்த 387.29 யூனிட்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அரௌண்ட் வந்து ஒரு 388 யூனிட் வாங்குறீங்க. இந்த 388 யூனிட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்ன காஸ்ட்க்கு வாங்க முடியும் உங்களால? சொல்லுங்க. 200க்கு தான் வாங்க முடியும். 196 வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? ஏன் வாங்க முடியாது? அவங்க சொல்ற ரெக்குயர்மெண்ட்டே என்ன? 1000 அண்ட் எபோவ் இருந்தாலும் 196 வாங்க முடியாது.
ஸோ அப்போ வந்து 4% டிஸ்கவுண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்க எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை வந்து 200க்கு தான் வாங்க முடியும். ஒரு 200க்கு வாங்குனீங்க அப்படின்னா காஸ்ட் என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்போ ஆப்ஷன் டி வருமா? ஆப்ஷன் டி வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? இந்த மாடல் புரியுதா? ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அது வந்து பிரைஸ் பிரேக்கு முன்னாடியே கட் ஆகும். அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு வந்து தேர்டு மாடல், ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் மாடல். சில டவுட் இருந்தா கேளுங்க.